வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. காஞ்சு போய் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். எளிமையா கிடைக்கக்கூடிய எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா பணம் இல்லாம காஞ்சு போய் இருக்கக்கூடிய உங்க பர்ஸ் பணத்தால நிரம்பி வழியும்னே சொல்லலாம். பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பர்ஸ் ஃபுல்லாவே பணம் நிறைஞ்சு இருக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே ஆடம்பர வாழ்க்கையும் பண கஷ்டம் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் நிச்சயமா அமையும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்ல நிரந்தர வாசம் செஞ்சாலே நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கும் பண கஷ்டமோ வறுமையோ நிச்சயமா ஏற்படாது. செல்வந்தர்களா வாழக்கூடிய பாகியம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ நான் இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவங்கள மாதிரியே உங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே பணத்தோட தேவை ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி பண கஷ்டமும் பண பற்றாக்குறையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு சம்பாரிச்சாலும் கைக்கு வரக்கூடிய பணம் பத்தாத சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அந்த வகையில பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்க செய்யலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு, தன தானியங்கள் சேர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யாம பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட தேன் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை சர்க்கரைய 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. அந்த சர்க்கரைய தண்ணீர்ல கரைச்சுக்கிட்டு சர்க்கரை தண்ணீரை ரெடி பண்ணிக்கோங்க. ஒண்ணு தேனை நீங்க பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சர்க்கரை தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு பட்டை தேவைப்படும். இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டைக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம்.
இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரம் மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும், அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த 2 குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ அந்த சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க பிஸியா இருப்பீங்கன்னா சாதாரணமா சாயங்கால நேரத்துல 5 மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல கிச்சன் சிங்க் கிட்ட வந்து நீங்க நின்னுக்கோங்க. கிச்சன் சிங்க் கிட்ட நின்னு பண்றதுக்கு இடவசதி இல்லாதவங்க உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க கைகளை கழுவுறதுக்கு கொஞ்சமா தண்ணீரும், நீங்க கைகளை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவையோ பாத்திரத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டு, தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தன தானியங்கள் பெருகணும், 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமானது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணீர் அப்படி இல்லைன்னா தேனை தொட்டுக்கோங்க. இப்படி தொட்டுக்கிட்டு உங்க இடது கையில இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இங்க நாம எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. பட்டைய தேன்லயோ சர்க்கரை தண்ணீர்லயோ நீங்க தொட்டுக்கிட்டு இத பேனாவா பயன்படுத்திக்கோங்க. பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது. உங்க இடது உள்ளங்கையத்தான் நாம இங்க பேப்பரா யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை 6 முறை வரைஞ்சுக்கோங்க. ஒரு முறை வரைஞ்ச இடத்திலேயே திரும்பியும் இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரி, இப்படி இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க கையில நீங்க வரையும் போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லலாம். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கைகளை வாஷ் பண்ணும் போது மறக்காம அந்த பட்டையையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி உங்க கைகளை கழுவுனதுக்கு அப்புறமா உங்க கைகளை டவல் வச்சோ உங்க டிரெஸ்லயோ நீங்க துடைக்க கூடாது. இது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல காயணும். அதே மாதிரி நீங்க கழுவி வச்சிருக்கக்கூடிய பட்டைய ஒரு சின்ன கிண்ணத்திலயோ தட்டிலையோ வச்சு உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. 2-3 நாட்கள் வரைக்கும் இந்த பட்டை துண்டு அப்படியே காயறதுக்கு விட்டுருங்க. ஒரு சிலருக்கு ஈரம் ஒரே நாள்ல காஞ்சிரும். அவங்க இருக்கிற ஊருக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டை காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த பட்டை முழுசா காஞ்சு போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்படி காஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த பட்டையை எடுத்து இதுல நான் இப்ப சொல்ல போற நம்பரை, ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த நம்பரை எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பாருங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் 517. இந்த நம்பரை அந்த பட்டையில நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா கிரீன் தாராவோட ஏஞ்சல் நம்பர். இந்த கிரீன் தாராமாவை பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த கிரீன் தாராமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மேஜிக்க நம்ம லைஃப்ல ஏற்படுத்துவாங்கன்னே சொல்லலாம். 517ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு இந்த பட்டைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பட்டை துண்டை உங்க பர்ஸ்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா கல்லாப்பெட்டியில கூட இந்த பட்டை துண்டை வைக்கலாம். இந்த பட்டை துண்டு தாராமாவோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பட்டை துண்டு இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். எந்த நாள்லயும் பண கஷ்டம் வரவே வராதுன்னு சொல்லலாம்.
சரி, இப்படி வச்சிருக்கக்கூடிய பட்டை 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி திரும்பியும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு திரும்பியும் இதே மாதிரி பட்டைய பர்ஸ்லயோ கல்லாப்பெட்டியிலயோ அப்படி இல்லைன்னா படம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல கூட நீங்க வைக்கலாம். இந்த பரிகாரத்துக்கான பலனை நான் சொல்றத காட்டிலும் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.